இப்போ 10 பேருக்கு ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா, அதுல 7 பேருக்கு வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருக்கு. ஜெனரலா நம்மகிட்ட பிசிஓஎஸ் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனை, அதே மாதிரி ஸ்டோன் பெயின் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கேனுக்கு அனுப்பிச்சுடுவோம். ஒரு ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா இம்ப்ரஷன் ஒண்ணு இருக்கும். அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் இத பார்த்தோனே என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஷாக் இருக்கு. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்மளோட கல்லீரல் தான். அதாவது லிவர். ஸோ இந்த லிவருக்கு நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் பண்றது, நம்ம சாப்பிடுற சாப்பாட டைஜஷன் பண்றதுக்கு ஜூஸஸ் குடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ஃபங்ஷன் வந்துட்டு நம்ம கல்லீரல் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபேட்டி லிவர் எதனால வருது, இது என்ன பண்ணுனா சரி பண்ணலாம், வீட்ல இருந்தே ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்கம் தான் சொல்லுவேன். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் யாருக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 20, 30 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, யார பார்த்தாலும் ஃபேட்டி லிவர். ஒரு ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஏதோ ஒரு தொந்தரவுக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம்னா, அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கு. ஸோ ஃபேட்டி லிவர் கரண்ட் லைஃப்ல எதனால முக்கியமா வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது நம்மளோட சாப்பாடுனால வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபேட்டி லிவரை கிரேட் 1, 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யாருக்கு அதிகமாக வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது நம்ம செடன்டரி ஹேபிட்ஸ். அதாவது நம்ம எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் எப்போவுமே நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, வெளியே போகாமல் அப்படியே ரூமுக்குள்ளாடியே இருக்கிறது. ஸோ எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம். இப்போ நம்மளோட ஜாப்னு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஐடி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்திரிச்சு போகிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். மென்டல் ஒர்க் வந்துட்டு நமக்கு இப்போது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த செடன்டரி ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு, உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு நமக்கு ஃபேட்டி லிவர் வரும். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்றதுன்னா, டாக்டர் நான் வேற வித்தியாசமா எதுவும் சாப்பிட மாட்டேன், ஜங்க் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டில் வைக்கிற சாப்பாடு மட்டுமே சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏன் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸ், நம்ம குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் வேற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம ரொம்ப பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று சொல்லுவோம், நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர், ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தேங்காய் 2 தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட் வந்துட்டு நமக்கு உடம்புல சேர சேர அதுவுமே ஒன் ஆஃப் த காஸ். எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் நம்ம ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது அது ஒன் ஆஃப் த காஸ். இன்னும் சிலர் என்னன்னா, எண்ணெய் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பொரிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபேமிலி 4 to 5 லிட்டர்ஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுற ஃபேமிலிஸுமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், யூஸ் பண்ணக்கூடிய கோகனட் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது நம்ம ஓல்டன் டேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நம்ம ஊர் அப்படின்னாலே ஒரு பஸ் வரும், மேக்ஸிமம் ஒரு பஸ் வரும், இல்லை 2 பஸ் வரும். நமக்கு வீட்டு முன்னாடியே பஸ் ஏறி வெளியே போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எங்கே போனோம்னாலுமே அப்படியே நடந்து போய் ஒரு 2 ஸ்டாப்பு, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் நம்ம வந்துட்டு பஸ் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஒரு உடம்புக்கான எக்ஸசைஸுங்கிறது நம்மளோட நேச்சரோடு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலையே எல்லா வீட்லேயுமே ஏதாவது ஒரு கார், பைக் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறோம். நம்ம நினச்ச உடனே அப்படி டக்குன்னு நம்ம வண்டி எடுக்கிறோம், வெளியே போகிறோம். ஸோ நடக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ஏறதா இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஏறி போகிறோம். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம வேலை செய்கிறது, நம்மளோட வேலைகள் ரொம்ப ஓல்டன் டேஸில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டிலேயே கிணத்துல தண்ணி எடுக்கிறது, அதே மாதிரி அரிசி கையால் அரிசி ஆட்டுறது, அரிசி இடிக்கிறது, இந்த மாதிரி துணி துவைக்கிறது எல்லாமே நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் நம்மள தெரியாமையே அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம
நம்ம முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க, மீடியமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. அதே மாதிரி நம்ம முன்னாடியெல்லாம் கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ ஒயிட் சுகர் வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்துட்டு உள்ள இதுதான் ரொம்ப ரிச்சான பீப்புள் சாப்பிடக்கூடிய சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சுகரை நம்ம இன்ட்ரோ பண்ணாங்களோ அதுல இருந்து வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு இந்த ஒயிட் சுகருக்கு அடிமை ஆயிட்டோம். ஸோ இந்த ஒயிட் சுகர் எடுக்க வந்துட்டு இந்த ஒயிட் சுகர் என்ன எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வருது. இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது என்னன்னா நம்ம ரேஷன்ல வந்துட்டு நமக்கு இந்த ஒயிட் சுகர் கிடைக்கும். வந்து ஒயிட் சுகர் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இளம் மஞ்சளா ஒட்டி ஒட்டி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் கொஞ்சம் ஒரிஜினலால நம்ம கரும்புல இருந்து கிடைக்கக்கூடியது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இந்த சுகர் ஒயிட் சுகர் கரும்புல இருந்து தானே கிடைக்குது, அது நல்லது தானே சொல்லுவாங்க. முன்னாடி ரேஷன்ல கிடைச்சிட்டு இருந்த அந்த இளம் மஞ்சள் அந்த சுகர் வந்துட்டு நல்ல சுகர், ஒட்டி ஒட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய சுகர்ஸ் எல்லாமே ஒயிட் பாலிஷ்டா நல்ல பார்க்குறதுக்கு ஒயிட்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், அது ஒட்டாது, அழகாக வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹைலி ப்ராசஸ்டு உணவுகள் நம்ம வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா ஜூஸுக்கு எடுப்போம், சுகர் போடுவோம், காஃபி டீ போடுவோம். இன்னும் சிலர் என்னென்னா ஒரு நாளைக்கு காஃபி டீ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 5, 6, 10 வரை காஃபி டீ ஒரு நாள் குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சுகர் வந்துட்டு எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்டு உணவுகள் நம்ம எடுக்க நம்ம கல்லீரல் வந்துட்டு அந்த ப்ராப்பராக டீடாக்சிஃபிகேஷன் நடக்காது. ஸோ மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னும் என்னென்னா ஜங்க் ஃபுட்டு அதிகம். இப்போது எங்கே பார்த்தாலும் ஜங்க், ஏதோ ஒரு மீட்டிங்னாலுமே நம்ம அங்கே ஒரு பப்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ மேக்ஸிமம் இப்போது நம்ம பேக்கரி ஃபுட்ஸ் நிறைய நம்ம எடுக்கிறோம். பிள்ளைங்க அதே மாதிரி ரொம்ப அந்த கலராக பார்த்த உடனே எனக்கு அந்த கேக் வேணும், அதுக்கு அடம் பிடிச்சி வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்துட்டு ஸோ ரெகுலராக எடுக்கிறாங்க. ஸோ பேக்கரி ஃபுட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஹைலி ப்ராசஸ்டு, அதில் கலருக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி வருது. ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபேட்டி லிவர் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஸோ எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தோன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நடக்கலாம், ஒரு 1/2 hour வாக்கிங் போகலாம், வீட்டில் கார்டனிங் பண்ணலாம். ஸோ சின்ன நம்ம வந்துட்டு மாடிப்படி ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே பார்த்தாலும் மாடிப்படி ஏறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு உடம்புக்கு வந்துட்டு ஒரு 5 படி ஏறணும் அப்படின்னா மூச்சு இழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு மாடிப்படி ஏறதில்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப எவ்வளோ ஈஸியாக போகணுமோ அதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். இது பார்த்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணணும். இப்போது நிறைய பேர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோட நிறைய மெடிசின்ஸ் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய டீடாக்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி நிறைய குடிங்க. ஸோ மாதத்தில் ஒரு நாள் நம்ம 7 hours வந்துட்டு அடிக்கடி தண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம். நம்ம உடம்பை வந்துட்டு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக எல்லா கல்ச்சர், ஸோ எல்லா ரிலீஜியன்ஸ்லேயுமே ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப நம்ம ஏன்ஷியண்டாக வந்துட்டு நம்ம உடம்புக்காக ஏற்படுத்தின மாதிரியே இருக்கும். இது கேட்கும்போது அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம கட்டாயம் எடுக்கணும். விட்டமின் சி அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா நம்ம நெல்லிக்காய், கொய்யாப்பழம், அதே மாதிரி ஆரஞ்சு, சாத்துக்குடி, நம்ம முசாம்பி சொல்லுவோம் இல்லையா இது. ஸோ அதே பைனாப்பிள், பப்பாயா, இந்த மாதிரி உணவுகள் நம்ம ரிப்பீட்டாக எடுக்கணும். ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த அன்னாசி பழம்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்க உணவுகள் நம்ம வந்துட்டு டெய்லி நம்ம சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதோட நம்ம கீரைகள் டெய்லி ஏதாவது கீரைகள் வந்துட்டு நம்ம கட்டாயம் சாப்பிடணும். ஸோ எக்ஸசைஸ், ஹைட்ரேஷன், நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் ஜங்க். ஸோ மேக்ஸிமம் நம்ம செடன்டரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னதான் நம்ம ஜாப் இருந்தாலும் அந்த டைமில் இடையில கொஞ்சம் நடக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒர்க்கில் ரொம்ப பிஸியாகி தண்ணி குடிக்கிறதே மறக்கிறோம். அதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக நான் யார் கேட்டாலும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் தான் டாக்டர், ஒரு லிட்டர் குடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரேஷன் நம்மளோட எல்லா செல்ஸுக்குமே தண்ணிங்கிறது கட்டாயம். எப்படி ஒரு செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒன்று.
ஸோ ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னே பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு முக்கால்வாசி ஆளுகளுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வீட்டில் இருந்தே கரெக்ட் பண்ணலாம். இல்லை நான் எல்லாமே எனக்கு ட்ரை பண்ணேன், சில டைம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை கூட ஒர்க்கு ரொம்ப செடன்ட்ரியாக இருக்குது, என்னால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி இப்போ ஹோமியோபதியில் ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவருக்கு ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.